வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ரூபவாகினியின் பிரதான செய்திகளோடு. நான் ராதிகா வின்சன். நான் AM ரிஸ்மி. முதலில் தலைப்புச் செய்திகள். அரசாங்கத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் இடையிலான நல்லுறவை சீர்குலைப்பதற்கு சில தீய சக்திகள் முயல்வதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. வரலாற்றில் என்றுமே இடம்பெறாத பாரிய அபிவிருத்தி பணிகளை கடந்த 4 வருடங்களில் வடக்கில் மேற்கொள்ள முடிந்ததாக அரசாங்கம் தெரிவிப்பு. தமிழ் மக்களுக்கு தேவையான அபிவிருத்திகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பால் செய்ய முடியாதென அக்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ். ஸ்ரீதரன் தெரிவிப்பு. போலி பிரச்சாரங்களை நம்பி அற்ப சலுகைகளுக்காக தமது வாக்குகளை வீணடிக்க வேண்டாம் என மத்திய மாகாண சபையில் போட்டியிடும் சோசலிச மக்கள் முன்னணியின் வேட்பாளர் KR கிருஷான் தெரிவிப்பு. பிலிப்பீன்ஸ் கிளர்ச்சிவாதிகளால் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி கைது, தடுத்து வைத்திருந்த பொதுமக்கள் விடுவிப்பு. இனி விரிவான செய்திகள். எமது நாட்டில் வாழும் முஸ்லிம் மக்கள் எமது சகோதர மக்கள் ஆவார். அன்றும் இன்றும் அவர்கள் எமது சகோதர மக்களே ஆவார். எவராலும் இதனை மறுக்க முடியாது. இதுவே உண்மை, இதுவே யதார்த்தமாகும். எமது இணைப்பை இல்லாது செய்வதற்கு சில தீய சக்திகள் செயற்படுகின்றன. இருப்பினும் நாம் அவற்றுக்கு எப்பொழுதும் இடமளிக்கப் போவதில்லை. இது தெளிவான உண்மை என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். புத்தளத்தில் இடம்பெற்ற கூட்டத்தின் போது ஜனாதிபதி இந்த கருத்தை வெளியிட்டார். இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இங்கு ஜனாதிபதி தமிழில் உரையாற்றுகையில், நண்பர்களே, சகோதர சகோதரியாரே, இன்று உங்களை சந்திப்பது எனக்கு பெரிய சந்தோஷம். எமது நாட்டில் வாழும் முஸ்லிம் மக்கள் எமது சகோதர மக்களே, அன்றும் இன்றும் என்றும் எமது சகோதர மக்களே, மக்கள்தான். இதை யாரும் இல்லை என்று சொல்ல முடியாது. இதுதான் உண்மை, இதுதான் யதார்த்தம். எமது உறவை இல்லாமல் செய்ய சில மோசமான சக்திகள் செயல்படுகிறது. ஆனால் அதற்கு நாம் ஒரு நாளும் இடம் கொடுக்க மாட்டோம். இது நிச்சயம். நான் உங்கள் சகோதரன், நான் உங்கள் சொந்தக்காரன். நான் உங்களை எப்போதும் பாதுகாப்பேன். அது எனது பொறுப்பு, அது எனது கடமை. நீங்கள் என்னை நம்பலாம், நான் உங்களை நம்புகிறேன். நாம் எல்லோரும் ஒன்று படுவோம். நாம் எல்லோரும் ஒரு தாய் மக்களே. எமது நாட்டில் அரசர் வானொலியில் 5 நேரம் வாங்கு சொல்ல ஆரம்பித்து நாம் தான். මේරටේ රජයේ ගුවන්විදුලියේ 5 වතාවක් බාංගු ප්‍රචාරය කිරීම ආරම්භ කළේ මම තමයි. இந்த நாட்டில் முதலாவது முஸ்லிம் சபாநாயகர், first Muslim speaker in parliament, கௌரவ HS இஸ்மாயில் அவர்கள் இந்த புத்தளம் தான். அவர் எனது வாப்பவின் நல்ல நண்பர். இல்லாட்டி பார்லிமெண்ட்டுවේ කතානායකතුමනි පත්තුණු පළවෙනි මුස්ලිම් මන්ත්‍රී ගරු ඉස්මායිල් මැතිතුමා ඒ පුත්තමේ කෙනෙක් තමයි. මගේ පියාගේ හොඳ මිත්‍රයෙක්. பல வருஷ காலம் பின்தங்கி இருந்த உங்கள் பகுதியில் பல அபிவிருத்தி வேலைகள் நாம் செய்துள்ளோம். எல்லா வழியும் பல வசதியால் வழங்கி உள்ளோம். இன்னும் இன்னும் நிச்சயம் வழங்குவோம். பல கோடி ரூபாய் செலவு செய்து குடிநீர் வசதியும் வழங்கியுள்ளோம். உங்கள் பிள்ளைகளின் நன்மையினாக ஓபன் யூனிவர்சிட்டி புத்தளம் பிரான்ச் ஆரம்பித்தோம். நண்பர்களே, உங்கள் பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும்,
அவர்கள் நன்றாக முன்னேற வேண்டும். இந்த நாட்டிலும் வெளிநாட்டிலும் நல்ல பெயர் பெற வேண்டும். பிள்ளைகள் தான் உங்கள் செல்வம், எங்கள் செல்வம், இந்த நாட்டின் செல்வம். ஒரே நாடு, ஒரே மக்கள், ஒரே நிதி, ஒரே வசதி, அதுதான் எனது வழி. மஹிந்த சிந்தனை. மலையகத்தில் இடம்பெற்ற ஜனாதிபதி கலந்து கொண்ட கூட்டங்களில் பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் கலந்து கொண்டதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. தலவாக்கரையில் இடம்பெற்ற ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் ஜனாதிபதி தலைமையிலான கூட்டத்தில் பெரும் எண்ணிக்கையிலான தமிழ் மக்கள் கலந்து கொண்டனர். உங்கள் பிள்ளைகள் முன்னேற வேண்டும். உங்கள் பகுதியில் புதிய பட்டதாரிகள் இன்னும் இன்னும் உருவாக வேண்டும். பிள்ளைகள் தான் உங்கள் செல்வம், எங்கள் செல்வம், இந்த நாட்டின் செல்வம். அன்பர்களே, லைன் காமர யுகம் இனிமேல் வேண்டாம். விடு வசதி, பாதை வசதி, மின்சார வசதி, கல்வி வசதி, சுகாதார வசதி எல்லாம் செய்துள்ளோம். ஹட்டனில் இடம்பெற்ற ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் கூட்டத்திலும் தமிழ் மக்கள் பெரும் எண்ணிக்கையில் கலந்து கொண்டனர். எல்லோரும் இந்த நாட்டின் உயிர் நாடிதான். இதை யாரும் மறக்க முடியாது. அதுதான் யதார்த்தம். நுவரெலியா மாவட்டத்தில் இடம்பெற்ற பொதுமக்கள் கூட்டத்திலும் தமிழ் மக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். நாம் பல பேருக்கு புதிய ஆசிரியர் பதவி வழங்கினோம். உங்கள் பகுதியில் புதிய பட்டதாரிகள் இன்னும் இன்னும் உருவாக வேண்டும். பிள்ளைகள் தான் உங்கள் செல்வம், எங்கள் செல்வம், இந்த நாட்டின் செல்வம். அன்பராலே, லைன் காமர யுகம் இனிமேல் வேண்டாம். ஒரே நாடு, ஒரே மக்கள், ஒரே வசதி, அதுதான் எனது வழி, ஒரே வழி. உங்கள் பிரதேசம் முன்னேற வேண்டும். நீங்கள் இன்னும் இன்னும் வசதிகள் பெற வேண்டும். கடந்த 4 வருடங்களில் வரலாற்றில் என்றுமே இடம்பெறாத பாரிய அபிவிருத்தி பணிகளை வடக்கில் மேற்கொள்ள முடிந்ததாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. வடபகுதியின் முன்னேற்றத்தில் முக்கிய அவதானம் செலுத்தப்பட்டது. வடக்கில் மக்களின் வாழ்க்கை பயங்கரவாதிகள் காரணமாக நீண்ட காலம் சீர்குலைந்திருந்தது.
இதனை வழமை நிலைக்கு மாற்றிய அரசாங்கம் வடக்கில் சுகாதார, கல்வி, கடற்றொழில், விவசாயம் உட்பட சகல துறைகளிலும் வேகமான அபிவிருத்தி ஆரம்பித்தது. உயர்கல்வியை பெற்ற இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் அரசில் நிரந்தர தொழில்கள் வழங்கப்பட்டன. இன்னும் சிலருக்கு சிறிய நடுத்தர அளவிலான கைத்தொழில்களை ஆரம்பிக்க தொழில் வாய்ப்புகள் வழங்கப்பட்டது. ஏனையவர்களுக்கு தொழிற்பயிற்சிகளை வழங்கி சுயதொழில்களில் ஈடுபட வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டன. A9 வீதி புனரமைக்கப்பட்டதன் பின் வடக்கு தெற்கு வர்த்தக நடவடிக்கைகள் பலமடைந்தன. யாழ்ப்பாணம் சுன்னாகம் மின் உப நிலையம் திறக்கப்பட்ட பின் உள்நாட்டு வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் கவனம் வடமாகாணத்தை நோக்கி அமைந்தது. கொழும்பு கிளிநொச்சி ரயில் சேவை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் அளவில் யாழ்ப்பாணம் வரை நீடிக்கப்படும். කොළඹ කිල්ලොච්චිය දුම්රිය සේවාව ලබන අප්‍රේල් මාසයේ වන විට යාපනය දක්වා දීර්ඝ කිරීමටද නියමිතයි. பயங்கரவாதிகள் சேதப்படுத்திய கிளிநொச்சி நெல் ஆராய்ச்சி நிலையமும் பிரதேச விவசாய அபிவிருத்தி நிலையம் அண்மையில் மீண்டும் இயங்க தொடங்கின. அரசாங்கம் இதற்கு 10 கோடி ரூபாவை செலவிட்டுள்ளது. நாட்டின் அபிவிருத்திக்காக சகலரும் ஒன்று சேர்வதே காலத்தின் தேவை என இங்கு உரையாற்றிய விவசாய அமைச்சர் மஹிந்த யாப்பா அபேவர்தன தெரிவித்தார். விவசாய திணைக்களத்தின் பிரதிநிதிகளும் திறப்பு விழாவில் கலந்து கொண்டனர். உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு அதிகார சக்திகள் நாட்டை சீர்குலைக்கும் சதியில் ஈடுபட்டிருப்பதாக சர்வமத தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. பயங்கரவாதத்தின் மூலம் பெற்றுக்கொள்ள முடியாமல் போன அனைத்தையும் தேர்தலூடாக பெற்றுக்கொள்வதற்கு சதித்திட்டத்தின் மூலம் இந்த சக்திகள் முயற்சிக்கின்றன. இந்த நடவடிக்கைகளை தோற்கடிப்பதற்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று சர்வமத தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. கொழும்பில் கூட்டமைப்பு நடத்திய செய்தியாளர் மாநாட்டில் சங்கைக்குரிய கும்புருகமு வஜ்ர தேரர், சங்கைக்குரிய வட்டினப்பக சோமனந்து தேரர், சங்கைக்குரிய எகுடவுயன ஞான விமல தேரர், வணக்கத்திற்குரிய பிதா ஸ்ரீல் ஆண்டனி ஆண்டகை, அல்ஹாஜ் கலாநிதியா ஷேக் ஹசன் மௌலானா, சிவஸ்ரீ மோகன் குருக்கள் ஆகியோரும் தமது கருத்துக்களை வெளியிட்டனர். இங்கு கருத்து தெரிவித்த சிவஸ்ரீ மோகன் குருக்கள், மகாச்சாரிய கும்புருகமே வஜ்ரநாயக சுவாமி வாசத்தில் நாங்கள் எதிர்காலத்திலையும் இலங்கையிலே எந்தவிதமான பிரிவினவாதங்களும் வராது, எல்லோரும் ஒற்றுமையாக வாழக்கூடிய வல்லமையை உருவாக்குவதற்காக நாங்கள் கடமையிலே இருக்கின்றோம் என்பதை யாவருக்கும் கூறிக்கொண்டு, சமாதானத்தையும் மக்கள் அபிமானத்தையும் வெல்லுகின்ற விக்குகளும் இருக்கின்றார்கள் என்று எடுத்துக்கூடிய காட்டக்கூடிய தன்மையும் எங்கள் மத்தியிலே இருந்தது. அந்த நிலையிலே அதற்கு பிறகு அங்கே வாழ்கின்ற மக்கள் உண்மையை உணரக்கூடிய வாய்ப்பு இருந்தது நான் நினைக்கின்றேன். அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் ஆட்சியிலே வந்த பிறகு தற்போது சமாதானத்தோடு எல்லா மக்களும் ஒன்று கூடி ஒற்றுமையாக வாழக்கூடிய வல்லமை வந்திருக்கின்றன. இதை பாதுகாத்து கொண்டு எதிர்காலத்திலேயும் வாழ்வோம் என்று மக்களை பணிவன்புடன் கேட்டுக்கொண்டு சிங்கள மொழியிலே சில விடயங்களை கூறுகின்றேன். சுப உதயசனாக்கேவா. தமிழ் மக்களுக்கு தேவையான அபிவிருத்திகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பால் செய்ய முடியாதென அக்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். வடமாகாண சபை தேர்தல் பிரசார கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். உங்களுக்கு விடுதலை அளித்து தர முடியாது, எங்களால் உங்களுக்கு நீதி போட்டு தர முடியாது, எங்களால் உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை பெற்று தர முடியாது, உங்களுக்கு விடுதலை அளித்து தர முடியாது, எங்களால் உங்களுக்கு நீதி போட்டு தர முடியாது, எங்களால் உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை பெற்று தர முடியாது, உங்களுக்கு விடுதலை அளித்து தர முடியாது, எங்களால் உங்களுக்கு நீதி போட்டு தர முடியாது, எங்களால் உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை பெற்று தர முடியாது, உங்களுக்கு விடுதலை அளித்து தர முடியாது, எங்களால் உங்களுக்கு நீதி போட்டு தர முடியாது, எங்களால் உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை பெற்று தர முடியாது. யாழ்தேவி ரயில் சேவை கிளிநொச்சி வரையில் நீடிக்கப்பட்டமை தொடர்பில் வடக்கு மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். 30 வருடங்களின் பின்னர் வடமாகாணத்தில் இடம்பெற்று வரும் அபிவிருத்தியை துரிதப்படுத்துவதற்கு இது பேருதவியாக அமையும் என்று மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். இந்த புகையிரசத்தை மேற்கொண்ட எமது மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மென்மேலும் அவர் நீரூடி வாழ்க என வாழ்த்திக் கொண்டு இந்த சந்தோஷமான பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறோம். நான் ஃபர்ஸ்ட் டைமா ட்ரெயின்ல கிளிநொச்சி போறோம். இத்தனை வருஷத்துக்கு பிறகு இப்ப இன்றைக்கு தான் முதல்ல போகிறோம். எங்களுக்கு இந்த வசதியை சேர்ந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஹாப்பி ஜெயினிங்கா இருக்கு. இதே போல இன்னும் எங்களுக்கு ஜாழ்ப்பாணத்தை கொண்டு விட்டாங்கன்னா இன்னொரு மாசத்துக்குள்ள ரொம்ப சந்தோஷப்படுவோம். இப்படி எல்லாம் பிரபலம் ஆகிறது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு 10 வருஷத்துக்கு முந்தி வந்துருக்கோம். இப்படி இருக்கல நல்லா விசேஷமா நல்லா செஞ்சு வச்சிருக்காங்க. ரொம்ப நன்றி. சந்தோஷம். ಸಂತೋಷ ಕೊಚ್ಚಿ ಕಿಣುಚ್ಚ ಜನೋಟ
මේක ඉතින් යාපනයේටම යනවා නම් හොඳයි කියලා කියන அற்ப சலுகைகளுக்காக தமது வாக்குகளை வீணடிக்க வேண்டாம் என மத்திய மாகாண சபைக்காக நூரலியா மாவட்டத்தில் போட்டியிடும் சோசலிச மக்கள் முன்னணியின் வேட்பாளர் டாக்டர் தேசமானிய KR கிருஷான் எமது நிலையத்திற்கு தெரிவித்துள்ளார். தேர்தல் காலங்களில் சிலர் தமது வாக்கு வங்கிகளை நிரப்பிக் கொள்வதற்காக மலையக பகுதிகளில் வாக்காளர்களுக்கு பணத்தை வழங்கியும் மதுபானங்களை வழங்கியும் வாக்கு வேட்டுகளில் ஈடுபடுவதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார். எனவே இவ்வாறான போலியானவர்களை இனங்கண்டு மக்கள் தூர நோக்குடன் செயற்பட வேண்டும் எனவும் இவ்வாறானவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்றால் பணம் கொடுத்து வெற்றி பெற்றும் அதனால் சேவை செய்ய தேவையில்லை எனவும் நினைப்பார்கள். எனவே மலையக மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்தார். இது தொடர்பாக சோசலிச மக்கள் முன்னணியின் வேட்பாளர் டாக்டர் தேசமானிய KR கிருஷான் கருத்து வெளியிடுகிறார். வாக்காளர் பெருமக்களுக்கு நான் கூற விரும்புவது, மதுபானத்துக்கும் பணத்துக்கும் உணவுக்கும் வாக்குகளை விட்டுவிடாதீர்கள். எமது மலையகம் சீர்கேடாகி இருப்பதற்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருக்கின்றது. வாக்கு என்பது பொன்னானது. இந்த தேர்தல் காலங்களில் பல விஷம சக்திகள் பல விதத்தில் உங்கள் வாக்குகளை பறிக்க முயற்சிப்பார்கள். சரியானவர்களை தேர்ந்தெடுத்து மக்களுக்கு சேவை செய்வர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு வாக்களிப்பது முக்கியம் என்பதை இத்தருணத்தில் நான் கூற விரும்புகின்றேன். வாக்கு அரசியல்வாதிகள் வேலை செய்யாததால் நாங்கள் வாக்களிக்காமல் இருப்பது என்பது மிகவும் ஒரு நல்ல நடவடிக்கை என்று என்னால் கூற முடியாது. அதாவது ராஜா காலத்தில் நாங்கள் எடுத்துக்கொண்டால் முட்டியை ஆடு மாட்டிக்கொண்டதால் ஆட்டு கழுத்தை வெட்டினாராம் ஒரு ராஜா. அது போல் இருக்கின்றது. கழுத்தை வெட்டுவதில்லை முக்கியம், அதாவது வாக்களிக்காமல் இருப்பதில்லை முக்கியம். வாக்கை அளிக்க வேண்டும் சரியான ஒருவருக்கு. முட்டியை தான் வெட்ட வேண்டும். முட்டி தான் அரசியல்வாதிகள், உங்களுக்கு வேலை செய்யாத அரசியல்வாதிகள். ஆடு அல்ல, ஆடின் பிழை அல்ல. அரசியல் மக்களுக்கு தேவை. ஆகையால் நன்று சிந்தித்து செயல்பட்டு, ஆகையால் தான் நாங்களும் எத்தனையோ அரசியல்வாதிக்காக வேலை செய்துவிட்டு நாங்கள் அரசியலில் வைத்தியத்துறையை விட்டு அரசியல் துறையை குறித்துள்ளோம். ஆகையால் மக்கள் இந்த தேர்தலில் விழிப்பாக இருக்க வேண்டும். விஜயமாக இளைஞர் யுவதிகள் தாய்குலம் சரியானவர்களை தேர்ந்தெடுத்து வாக்களிக்க வேண்டும். வாக்களிப்பதன் மூலம் நமது மலையகத்தை ஒரு கல்விமான்கள் அதிகமான மலையகமாகவும் செல்வந்தமான ஒரு மலையகமாகவும் மாற்றிக்கொள்ளலாம். அதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. உங்களுக்காக சேவை செய்ய நாங்கள் வந்துள்ளோம். அதேபோல் வாக்கு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மேலும் சில உள்நாட்டு செய்திகளை எதிர்பாருங்கள். மேலும் சில உள்நாட்டு செய்திகள். வடமாகாண சபை தேர்தல் தொடர்பாக எதிர்க்கட்சியினர் சுமத்திய அனைத்து குற்றச்சாட்டுகளும் தற்போது நிராகரிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் டலஸ் அழகப்பெரும தெரிவித்துள்ளார். 3 தசாப்த காலங்களுக்கு பின்னர் வடமாகாணத்தில் ஜனநாயகத்தை நிலைநிறுத்த அரசாங்கத்தினால் முடிந்துள்ளது. நீதியான மற்றும் அமைதியான தேர்தலே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும் என்று அமைச்சர் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அமைச்சர் டலஸ் அழகப்பெருமை இந்த விடயத்தை குறிப்பிட்டார். அமைச்சர் டலஸ் அழகப்பெருமை மேலும் கருத்து வெளியிடுகையில், வடமாகாண சபை தேர்தல் 1981 ஆண்டு ஜூன் மாதம் 4ஆம் தேதி நடைபெற்றது. 16 தினங்களாக தேர்தல் முடிவுகள் வெளியிடப்படவில்லை. 16 தினங்களின் பின்னர் தேர்தல் முடிவுகள் 6 வாக்குப்பெட்டிகளை தொலைத்த பின்னரே வெளியிடப்பட்டன. இதனால் இம்முறை வடமாகாண சபை தேர்தலை நடத்தும் போது சில சந்தேகத்துடன் வடக்கு மக்கள் தேர்தல் பெறுபேறுகளை அவதானிக்க ஆரம்பித்துள்ளனர். இது ராணுவத்தை கொண்டு நடத்தப்படும் தேர்தல் என சிலர் கூறினர். நாம் சர்வதேச கண்காணிப்பாளர்களுக்கு அனுமதி அளித்துள்ளோம். அரசாங்கம் கண்காணிப்பாளர்களுக்கு இடமளித்துள்ளமை தற்போது தெளிவாக உள்ளது. சர்வதேச கண்காணிப்பாளர்கள் 14 பேர் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். எமக்கு இலக்கங்களினால் கிடைக்கும் வெற்றி தேவையற்றதாகும் என்றும் அமைச்சர் கூறினார். නියෝජ්‍ය 14 දෙනෙක් ලංකාවට ඇවිල්ලා තියෙනවා. අපිට අවශ්‍ය නැහැ ඉලක්කම් වලින් ලැබෙන ජයග්‍රහණයක් වැදගත්කමක් රහිතව. மாகாண சபை தேர்தல் நடவடிக்கைகளில் எதிர்க்கட்சியின் செயற்பாடுகளை காணக்கூடியதாக இல்லை என்று அமைச்சர் WJ செனவரத்ன தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு பொது சொத்துக்களை பயன்படுத்தி இனவாதத்தை தூண்டுவதாக அமைச்சர் குற்றம் சாட்டினார். அமைச்சர் WJ செனவரத்ன தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில், அரசாங்கத்தின் மீது குறைகளை தெரிவித்துக் கொண்டு செயற்படுகின்றனர். இவ்வாறானோர் அதிகாரத்தில் இருந்தபோது அனைத்து நிறுவனங்களினதும் அதிகாரிகளை பயன்படுத்தி ஆவணங்கள் பலவற்றையும் பயன்படுத்தி அரசு செலவில் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர் என்றார். புலம்பெயர்ந்த தமிழர் அமைப்புகள் பல்வேறு அமைப்புகளுக்கும் நாடுகளுக்கும் பணத்தை வழங்கி இலங்கைக்கு எதிராக செயற்படுமாறு அழுத்தங்களை மேற்கொள்வதாக வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்தார்.
அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தொடர்ந்து கருத்து வெளியிடுகையில் பல நாடுகளில் நூற்றுக்கணக்கான மக்கள் சகல வாரங்களிலும் இறக்கினர். இந்த நாடுகளில் சமாதானம் நிலவியது. இந்த நாடுகளில் தற்போது அமைதி நிலை சீர்குலைந்துள்ளது. இந்த நாடுகளில் இந்த நிலை ஏற்படுவதற்கு காரணம் வெளிநாடுகளின் தலையீடுகளே. இலங்கையிலும் இவ்வாறான நிலைமை ஏற்படுத்த சில நாடுகள் முயற்சிப்பதாக தெரிகிறது. தற்போது இது உறுதியாகியுள்ளது. எனவே ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் கரங்களை பலப்படுத்துவது மிக முக்கியமானதாகும் என்றும் அவர் கூறினார். கல்கமுவா பிரதேசத்தைச் சேர்ந்த ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கிய செயற்பாட்டாளர்கள் 500க்கும் மேற்பட்டோர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இணைந்து கொண்டுள்ளனர். கல்கமுவில் நேற்று நடைபெற்ற நிகழ்வின் போது இவர்கள் கட்சி அங்கத்துவத்தை பெற்றுக் கொண்டனர். கிரிஹாவ பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் HM ரணதுங்க, கிரிஹாவ பகுதியின் ஐக்கிய தேசிய கட்சியின் மத்திய அமைப்பு பிரிவு செயலாளர் UP திசாநாயக்க உள்ளிட்டவர்கள் இதில் அடங்கியுள்ளனர். பாராளுமன்ற உறுப்பினர் தாராநாத் பஸ்நாயக்க, வடமேல் மாகாண சபை வேட்பாளர் தாஸ்ரீ ஜெயசேகர ஆகியோரிடமிருந்து கட்சி அங்கத்துவத்தை இவர்கள் பெற்றுக் கொண்டனர். நுவரெலியா மஸ்கெலியா தேர்தல் தொகுதியில் ஐக்கிய தேசிய கட்சி செயற்பாட்டாளர்கள் 400 பேர் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் இணைந்து கொண்டனர். பிரதியமைச்சர் பிரேமலால் ஜெயசேகரவினால் மஸ்கெலியா தேர்தல் தொகுதியில் உள்ள 3 தேர்தல் மத்திய நிலையங்களில் இவர்கள் கட்சியில் இணைந்து கொள்ளப்பட்டனர். பெருந்தோட்ட பகுதிகளில் அரசாங்கத்தின் அபிவிருத்தி நடவடிக்கைகள் தொடர்ந்து இடம்பெறுவதற்கு அரசு தரப்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை தெரிவு செய்யுங்கள் என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே வாக்காளர்களை கேட்டுள்ளார். அவர் தொடர்ந்து கருத்து வெளியிடுகையில், இன்னும் 20-10 வருஷம்க்கு இருக்க போகுது. இனி அதோட நாங்க இருக்கிற அரசாங்கையில வேலை செஞ்சு எடுத்தா தான் நல்லம். அதோட நீங்களும் எல்லாரும் சேர்த்து எங்கட அரசாங்கையில எங்கட கட்சியில போட்டு வேட்பாளருக்கு நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் கொடுக்க வேணும். உங்க டிவிஷன்ல வந்து நீங்க எல்லாரும் எங்கட யூனியன்ல தான் இருக்கிறேன். நம்மட யூனியன்ல அவர் தான் செயலாளர். நம்மட யூனியன்ல கிருஷ்ணா தான் செயலாளர். அப்புறம் அவரு மாநசபை மந்திரி ஆவனா உங்களுக்கு தான் நல்லம். ஒரு பலாசபா மந்திரிக்கு அவரு மாநசபைக்கு போனா ஒரு வருஷம்க்கு அவருக்கு மிச்சம் சல்லி கொடுக்கிறது. அப்ப அவருக்கு மிச்சம் வேலை செய்யலும். யாழ்ப்பாணத்தில் சிறுவர்களுக்கான பொழுதுபோக்கு வசதிகள் கடந்த காலங்களில் இல்லாத நிலைக்கு தீர்வு காணும் வகையில் யாழ்ப்பாணம் பழைய பூங்கா வளாகத்தில் யாழ் மாநகர சபை உருவாக்கிய சிறுவர் பூங்கா நேற்று திறந்து வைக்கப்பட்டது. வடமாகாண சபையின் 24 மில்லியன் ரூபாய் நிதியுதவி கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த சிறுவர் பூங்காவை வடமாகாண ஆளுநர் மேஜர் ஜெனரல் GH சந்திரஸ்ரீ திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் வடமாகாண பிரதம செயலாளர் விஜயலட்சுமி ரமேஷ், யாழ் மாநகர முதல்வர் யோகேஸ்வரி பட்குணராஜா ஆகியோரும் சிறுவர்களும் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர். எங்கே நீங்கள் உங்களுக்கு இன்னும் இந்த மணல்களுக்கு பரந்து நின்று பேங்க் இசை மூலம் வழங்கிக் நாட்டில் ஹோட்டல் தொழில்துறை புதிய வழிமுறைகளில் முன்னெடுக்கப்பட்டு பழமை வாய்ந்த சிற்பக்கலையுடன் நிர்மாணிக்கப்பட்ட போஷா ராக் கார்டன் ரெஸ்ட் ஹோட்டல் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வைபவம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் சமீபத்தில் இடம்பெற்றது. வெளிநாட்டு உள்நாட்டு சுற்றுலா பயணிகளை இலக்காக கொண்டு இந்த ஹோட்டல் அனுராதபுரம் புத்தளம் வீதிக்கு அருகாமையில் அமைக்கப்பட்டுள்ளது. 5 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டுள்ள இந்த ஹோட்டல் பகுதியின் கீழ்ப்பகுதி முற்றாக மரங்களை கொண்ட இயற்கை சூழலை கொண்டு கட்டியெழுப்பப்பட்டுள்ளது. நவீன வசதிகளுடன் கூடிய 25 அறைகளை கொண்டுள்ள ஹோட்டலில் மரக்கறி உணவு வகைகள் விநியோகிக்கப்படுகின்றன. ருவன்வெளிசாய விஹாராதிபதி சங்கைக்குரிய பல்லைகம ஹேமரத்ன தேரர், வடமத்திய மாகாண ஆளுநர் கருணாரத்ன தேவ்கடே, பிரதி அமைச்சர்களான SM சந்திரசேன, WB ஏகநாயக்க உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வடமாகாண சபை தேர்தலில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் தேர்தல் பிரசார கூட்டம் ஒன்று முல்லைத்தீவு மாவட்டத்தில் இடம்பெற்றது. அமைச்சர் சந்திரஸ்ரீ கஜதீர தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அதிக எண்ணிக்கையான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் அபிவிருத்தியை ஏற்படுத்தவும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பை பலப்படுத்த வேண்டும் என வேட்பாளர் சிவலிங்கம் சதீஷ்குமார் தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் அரசியல் பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டனர். பெருந்தோட்ட மக்களின் தற்போதைய லைன் முறையை மாற்றி அமைத்து அவர்களுக்கு வீடுகளை வழங்கி வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடியவர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ என்று நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் மலையக மக்கள் முன்னணியின் அரசியல் தலைவருமான R ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்த தேர்தல் ஒரு மிக முக்கியமான தேர்தல். லயக்காமராக்களை ஒழிப்பதற்கு
இருக்கின்ற ஒரே ஒரு ஜனாதிபதி இந்த மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியால முடியும். பொதுநலவாய ஒன்றியத்தின் அரசு தலைவர்கள் மாநாட்டின் மூலம் நாட்டின் சுற்றுலாத்துறையில் தெளிவான அபிவிருத்தி ஏற்படும் என்று சர்வதேச ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. விசேடமாக ஹோட்டல் துறை மிகவும் வலுவடையும். அரசு உள்ளிட்ட மாநாடுகளும் நவம்பர் மாதம் 8ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரையில் கொழும்பு உள்ளிட்ட பல பிரதேசங்களில் நடைபெற உள்ளன. வெளிநாட்டு பிரதிநிதிகள், அதிகாரிகள், ஊடகவியலாளர்கள் அடங்கலாக 5000 பேர் இதில் கலந்து கொள்ள உள்ளனர். தற்போது கொழும்பு மற்றும் ஏனைய பிரதேசங்களில் 4000 அறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தலைமை ஹோட்டல் முகாமைத்துவத்தை சுட்டிக்காட்டி வெளிநாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. மாநாட்டின் தேவைக்கு அமைய ஹோட்டல்கள் நவீனமயப்படுத்தப்படுகின்றன. மாநாடு தொடர்பான செய்திகளை வெளியிடுவதற்காக வெளிநாடுகளில் உள்ள நூற்றுக்கணக்கான ஊடகவியலாளர்கள் இலங்கைக்கு வர உள்ளனர். இதனால் நாட்டின் சுற்றுலாத்துறைக்கு முழு அளவிலான பிரசாரங்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்று சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. இனி வெளிநாட்டு செய்தியை எதிர்பாருங்கள். தொடர்வது விளையாட்டுச் செய்தி. இலினாய்ஸ் மாநிலத்தில் நேற்று இடம்பெற்ற கான்வே ஃபார்ம் கோல்ஃப் கழக BMW சாம்பியன்ஷிப் போட்டியின் இறுதிச் சுற்றில் ஜாக் ஜான்சன் வெற்றி பெற்றுள்ளார். இது அவர் பெற்ற 10வது வெற்றியாகும். சீரற்ற காலநிலை காரணமாக இந்த போட்டி தாமதமடைந்திருந்தது. இந்த வெற்றி மூலம் 4ஆம் இடத்தை பெற்ற ஜான்சன் அட்லாண்டாவில் அடுத்த வாரம் நடைபெற இருக்கும் போட்டியிலும் பங்கு பெற்று இருக்கின்றார். இதில் வெற்றி பெற்றவருக்கு $10 மில்லியன் பரிசாக கிடைக்கும். இத்துடன் ரூபவாகினியின் பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.